அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் படைச்செருக்கு குறள் எண் 777. சுழலும் இசை வேண்டி வேண்டா உயிரார் கழல் யாப்பு காரிகை நீர்த்து. இந்த சுற்றிச் சுழலும் பூமியில் தொடர்ந்து சுழன்று கொண்டிருக்கும் தன்னுடைய புகழை மட்டுமே விரும்பி தன் உயிரை கூட விரும்பாத பகை வீரர்கள் தங்கள் கால்களில் கழல் என்ற ஒரு அணிகலனை மகிழ்ச்சியுடன் அழகுடன் அணிந்திருப்பார்கள். The soldiers who would love to have their eternal fame than their own life would wear an ornament which is the identity of the courage in their ankle beautifully and willingly. கழல் அருமையான சொல், மறைந்து போன சொல். இந்த கழல் அப்படின்னா என்னன்னா, ஆண்கள் பெண்கள் எப்படி கால் சலங்கை ஆங்க்லெட் என்று சொல்லக்கூடிய கால் சலங்கை கொலுசு அணிகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆண்களும் ஒரு காப்பை தன்னுடைய கால்களில் அணிவார்களாம் அந்த காலத்தில். எதிர்காலத்தில் இதுவும் ஒரு ஃபேஷனாக போய் வரும். இப்போ நிறைய மூக்குத்தி குத்துக்கிறாங்க, காது குத்திக்கிறாங்க, நிறைய முடி வளர்த்திக்கிறாங்க, மெட்டி கூட போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் ஆண்களே பண்ணுறாங்க. இதை எதிர்காலத்தில் ஆண்களும் இந்த மாதிரியான ஒரு கழலை அணியக்கூடிய ஒரு சூழல் வரலாம். ஏன்னா உலகம் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. அப்போ நாகரிகம் மாறிக்கொண்டே தான் இருக்கும், பழசு திரும்பி வரும். பழையன கழிதலும் புதியன போதும் இல்லை, பழையனவே புதியனவாக போகும். அப்போ அந்த கழல்னு ஒன்று போடலாம். அந்த கழல்ங்கிறது பெண்கள் போட்டிருக்கிற கொலுசு மாதிரி ஆண்கள் போடக்கூடியது. ஆனால் அது இந்த மாதிரி நிறைய சலங்கையெல்லாம் தொங்கிட்டு இருக்காது, நிறைய கன்னியாக இருக்காது. ஒரே ஒரு வளையமாக, ஒரு காப்பாக, கையில் அந்த காப்பு போட்டுக்கிறாங்கல்ல ஆண்கள், அந்த மாதிரி கால்களில் போடக்கூடிய ஒரு காப்பு தான் கழல் என்று பெயர். இந்த கழலில் 2 வகை இருக்குதான், பூங்கழல், வீரக்கழல். அந்த பூங்கழலுக்கு காதல் காப்புன்னு பேராம். ஒரு காதலன் ஒரு காதலியை தேர்வு செய்து விட்டார் என்றால், ஒரு பெண்ணை காதலியாக தேர்வு செய்து விட்டார் என்றால், அந்த காதலி அந்த காதலனுக்கு ஒரு காப்பு வாங்கி கொடுப்பாளாம். அந்த காப்பை காலில் மாட்டிக்கொள்ள வேண்டுமாம். அதற்கு பேர் பூங்காப்பு என்று பெயராம். ஒரு போர் வீரன் சண்டைக்கு போகிறான் என்றால் அவன் அந்த போருக்காக ஒரு காப்பை காலில் மாட்டிக்கொள்ள வேண்டுமாம். அதற்கு பெயர் வீரக்காப்பு என்று பெயர். இந்த வீரக்காப்பை மாட்டிக்கொள்பவர்கள் விரும்பி வேண்டி மாட்டிக்கொண்டு தான் சண்டைக்கு செல்வோம் என்று முன்னோக்கி செல்வார்களாம். ஏன் அப்படி சொல்கிறாங்க, ஏன் அப்படி போகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த உலகத்தில் தன்னுடைய உயிரை விட புகழ் மேம்பட்டு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது அப்படிங்கிறதான் வள்ளுவன் இந்த குறளில் மிக அழகாக சொல்கிறார். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இப்படி பல மன்னர்கள் எடுத்துக்கொண்டாலும், கரிகால் சோழன் எடுத்துக்கொண்டாலும், இவர்களெல்லாம் போரில் சிறந்து விளங்குகிறார்கள். அப்போ இவங்கெல்லாம் வேண்டு விரும்பி இந்த காப்புகளை தங்களுடைய கால்களில் போட்டுக்கொண்டது மட்டுமல்லாமல் தன் படைவீரர்களுடைய கால்களிலும் போட்டுக்கொண்டார்கள். அதனால தான் அவங்க போரில் வெற்றி பெற்றார்கள். அந்த ஒரு ஊக்கம் கிடைக்கும் அந்த காப்பு போடும் பொழுது. சில பேர் கையில் காப்பு போட்டாக்க காத்து கருப்பு அண்டாது, நம்ம தைரியமாக இருப்போம், பரீட்சையில் தேர்வில் வெல்லுவோம், வாழ்க்கை போட்டிகள் வெற்றி பெறுவோம், இப்படிலாம் நம்புவாங்க, நல்லது நடக்கும்னு நம்புவாங்க. அதே மாதிரி இந்த போர் வீரர்களும் காலில் அணிந்து கொண்ட அந்த வீரக்காப்பினால், வீரக்கழலினால் தனக்கு வெற்றி கிடைக்கும், போரில் சிறந்து சண்டையிட முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. பூங்கா பணியும் பொழுது காதலில் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது. அதனால் ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு அணிகலனாக இந்த கழல் என்பது அந்த காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த காலத்தில் அந்த கழல் எங்கே இருக்குங்க? அவரவர் சிந்தனைகள் இருக்கணும், அவங்கவுங்க புத்தியில் இருக்கணும், அவங்கவுங்க மண்டைக்குள்ள இருக்கணும். காலில் கழல் போட்டுக்கிட்டு கையில் காப்பு போட்டுக்கிட்டு இருந்து பிரயோஜனம் கிடையாது. மண்டையில், புத்தியில், சிந்தையில் தான் செய்யும் காரியத்தை ஊக்கத்துடன் உறுதியுடன் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு கழல், அந்த ஒரு காப்பு அவர்களுடைய மண்டையில் இருந்தால், சிந்தனையில் இருந்தால், புத்தியில் இருந்தால், எண்ணத்தில் இருந்தால், நிச்சயமாக ஒரு போர் வீரன் அந்த காப்பணிவதால் எப்படி வெற்றி பெறுகிறானோ அப்படி தன் வாழ்நாள் இலக்கையும் அடைய முடியும், வெற்றி அடைய முடியும் ஒவ்வொரு மனிதனால் அந்த கழல் மட்டும் நம்முடைய சிந்தையில் இருந்தால். இராணுவ வீரர்கள், காவல்துறையினருக்கெல்லாம் நம்ம சீருடை கொடுக்குறோம். அந்த சீருடை கொடுக்கறனுடைய நோக்கமே, அந்த சீருடை அணியும் பொழுது அவர்களுக்கு ஒரு செருக்கு ஏற்படும். அவர்கள் சென்று வீரமாக போரிடுவார்கள், வீரமாக சட்ட ஒழுங்கை காப்பார்கள், எதற்கும் அஞ்ச மாட்டார்கள். அப்படிங்கிறதான் அந்த சீருடைக்கான நோக்கம். இந்த சீருடையினுடைய ஆரம்ப கட்டமாக நாம் அந்த கழலை எடுத்துக்கொள்ளலாம். அது தொப்பி போடுறது,
காலில் வந்து அந்த ஷூ போடுறது, கால் அணியிறது, இது எல்லாமே அந்த கழல் என்பதனுடைய தொடர்ச்சியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய சகோதரராக நான் கருதக்கூடிய ஐயா லேனா தமிழ்வாணன், எழுத்தாளர், பதிப்பாளர் அவர்கள் எனக்கு ஒரு பின்னோட்ட செய்தி போட்டிருந்தாங்க. அவர் அந்த பின்னோட்ட செய்தி என்னங்கிறது இந்த அதிகாரத்தினுடைய பின்னூட்டம் வரும்பொழுது நான் சொல்கிறேன். அவரை பற்றி நான் அறிந்து கொண்டது, அவர் ஒவ்வொரு நாளும் தவறாமல் காலையில் எழுந்து 4:30 மணிக்கு எழுந்து ஒரு 6:30 மணி வரை தன்னுடைய சிந்தனைகளை தொகுத்து எழுதி கொண்டிருக்கிறார். அதனால தான் இன்னும் தொடர்ந்து எழுத முடிகிறது. அதில் சிறப்பு என்னன்னா, அவர் மேலை நாட்டு ஊக்க புத்தகங்கள் எதையுமே படிக்கிறதில்ல, தொடர்றதில்லை, தன் சிந்தையில் வர்றதை மட்டும்தான் தொடர்ந்து எழுதுகிறார். இப்படி செய்வதற்கு காரணம் அவருடைய புத்தியில், மனதில், சிந்தையில் இருக்கக்கூடிய அந்த அந்த காப்பு என்பதுதான். இதைத்தாங்க ஐயன் மிக அழகாக இந்த குறளில் சொல்றாரு. சுழலும் இசை வேண்டி வேண்டா உயிரார் கழல் யாப்பு காரிகை நீர்த்து. நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துக்கள். மருத்துவ ராமசெல்வரங்கம் டிஷினியா தலையாவழி அகாடமி சேலம் கள்ளக்குறிச்சி அரோடு ஈரோடு. நன்றி டாக்டர் செல்வா யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.